இப்போ சரிதாவுடைய ஆஃபீஸ்லேருந்து ஜூன் 30ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். லேண்ட்லைனில் ஃபோன் எடுத்து பேசினா சரிதாவோட மேனேஜர் பேசுகிறார். சார் இந்த மாதிரி வந்து மேடம் வந்து ஒரு 1 வீக் பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, என்ன சார் 1 வீக் பர்மிஷன் கேட்குறாங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க டேட்ஸு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து. அதுவும் இல்லாமல் அங்கே சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே பிளான் பண்ணியாச்சு, டிக்கெட் போட்டாச்சு, யூனிட் கிளம்பிடுச்சு, ரூம் புக் பண்ணியிருக்கு, எல்லா எக்ஸிக்யூஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி கடைசி நேரத்தில் சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அவங்க ஏதோ பாலச்சந்தர் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காங்க சார், அந்த படம் இன்னும் முடியல, அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல, இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, சரிதான் ஒரு 15 மினிட்ஸில் லைனுக்கு வராங்க. நீங்கள் வந்து என்னுடைய பணம் 25,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. இந்த படத்தில் நீங்கள் நடிக்கலேன்னு ஆகிப்போச்சு, பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, சார் 1 வீக் கழித்து வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசாதீங்கம்மா, 1 வீக் கழித்து ஜாயின் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே நடக்காது. ஹோல் யூனிட் அங்கே போயிடுச்சு, நாளைக்கு நான் ஷூட்டிங் பண்ணணும், ஃப்ரேமில் ஹீரோயின் இருக்கணும். இப்போ 1 வீக் கழித்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னா 1 வீக் கழித்து எப்படி இந்த ப்ரோக்ராமே போஸ்ட்போன் பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க, இந்த படத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க அதாவது வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா திருப்பி அவங்கக்கிட்ட போய் பதில் கேட்பாங்க. அப்போ என்னம்மா இப்படி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த டைரக்டர் பாஸ்கர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே போய் நான் நடிக்க வரேன்னு சொன்னேன், அவர் வந்து அவர் கொடுத்த செக்கு 25,000 இருக்குது பார்த்தீங்களா, அது பவுன்ஸ் ஆயிடுச்சு, அட்வான்ஸே கொடுக்காம பணமே கொடுக்காம நீங்கள் நடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம நடிச்சு கொடுக்க முடியும், அதனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஸ்ட்ரிக்டாக வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா சொன்ன மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட வண்ணத்திரையில் போடுறாங்க, போட்டுட்டு சரிதாட்ட போய் மறுபடியும் கேட்குறாங்க, என்னம்மா அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு, பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, சாட்சியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னோடனே அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் அப்பாவோட இயக்கத்தில் உங்களுடைய ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் வந்து வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் சிவகுமார் அவர்களும் லட்சுமி அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. முதல்ல லட்சுமி அவர்களுக்கு பதிலாக வந்து சரிதா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்தது, சில பிரச்சனைகளால் தான் வந்து அவங்க நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையிலே என்ன சார் நடந்தது? அது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சரிதாவை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசிடுவோம். அதாவது சரிதா வந்து நல்ல சிறந்த நடிகை. ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசில் நல்ல கேரக்டர்ஸை ஷோல்டர் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட்டு சரிதா. அந்த காலகட்டங்கள், அதாவது 82, 83, 84, 85 காலகட்டங்கள்லாம் நல்ல பிரபலமான நடிகையாக இருந்தாங்க சரிதா. அவங்களுடைய கண் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து பேசும். ஆக்சுவலி வந்து ஒரு விஷயத்தை அவங்க சொல்லணும்னா அவங்க டயலாக்ல சொல்கிறதோட அவங்க கண்லேயே நடித்து காமிச்சிடுவாங்க. நல்ல பெரிய கண்கள் அவங்க சரிதா அவர்களுக்கு. அந்த காலத்தில் இந்த சரிதாவுடைய சிறந்த சில படங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, இந்த படங்கள்லாம் நம்ம சொல்லலாம். தப்புத்தாளங்கள் கூட ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க சரிதா. சரிதாவை அந்த படத்துக்கு முதல்ல கமிட் பண்ணோம். அதாவது வந்து ஒரு லாங் டிஸ்கஷன் போச்சு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்துக்கு அப்புறம் அதே சிவகுமார் சார் ஹீரோவாக போட்டு அப்பா வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்கள்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட். அதாவது வந்து எல்லா நடிகர்களாலையும் அந்த கதையை வந்து ஷோல்டர் பண்ணி நடிச்சிட முடியாது. இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா 2 பாட்டு ஆடுவாங்க, ஒரு 4 லவ் சீனில் வருவாங்க, அதோட அந்த ஹீரோயின் பாட்டு முடிஞ்சிடும். அப்படி ஒரு ஹீரோயின் வந்து இந்த படத்தை வந்து பண்ண முடியாது. இது வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ஹீரோயின் இந்த கேரக்டர் ஷோல்டரே பண்ண முடியாது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் உள்ள ஹீரோயின் தான் இந்த கேரக்டர் ஷோல்டர் போட்ட முடியும். அப்படி தண்டிக்கப்பட்ட நாயங்களுக்கு சிவகுமார் சாரை கதாநாயகனாக போட்டாச்சு. ஹீரோயின் யாரை போடலான்னு ஒரு லாங் டிஸ்கஷன் போச்சு. ஆக்சுவலி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட, நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணும்போது, அதாவது வந்து அந்த காலத்தில் இருந்த ஸ்ரீபிரியா, ராதிகா, அப்புறம் வந்து சுஹாசினி, அப்புறம் வந்து இன்னொரு நடிகை சுஜாதா, இவங்களையெல்லாம் போடலாமா அப்படின்னும்போது கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு யோசிக்கும்போது சிவகுமார் சார் தான் வந்து சரிதா போடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொன்னார் அப்பாட்ட. அக்னி சாட்சின்னு ஒரு படத்தில் வந்து அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. அந்த
பொண்ணு ரொம்ப நல்லா நடிக்குது, அது ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், அதனால் நம்ம வந்து சரிதா போடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து அந்த சாய்ஸ் வந்து நல்ல சாய்ஸாக அப்பாவுக்கும் படுது. அப்போ வந்து ஓகே சரிதாவை நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிதாவை போய் அப்பா பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த தண்டிக்கப்பட்ட நாயங்கள் கதையை வந்து சரிதாட்ட சொல்கிறாங்க, இந்த கேரக்டர் நீ பண்ணணுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது சரிதாக்கு. ஓகே சார் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கதை, எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸில் நடிக்கிறதுக்கு தான் ரொம்ப விருப்பம், சூப்பராக இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் பேசுகிறாங்க. 1,00,000 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரில. 25,000 வந்து அட்வான்ஸ் உடனே செக் கொடுத்துட்றாங்க. அக்ரிமெண்ட் கையோடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரிதா கிட்ட வந்து அக்ரிமெண்ட் டேட்ஸ், அதாவது என்ன தேதியில் நடிக்க போகிறாங்கன்னு டேட்ஸ் எழுதி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரிதா வந்து அந்த 25,000 வந்து பேங்க்கில் போடுறாங்க. அந்த நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அந்த காலகட்டத்தில் 4.25 லட்ச ரூபா இருக்குது நம்ம ஆஸ்கார் மூவிஸ் அக்கௌண்ட்டில். அந்த பணம் வந்து சரிதா அக்கௌண்ட்டுக்கு 25,000 அவங்க செக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுது. அவங்களுக்கு வந்து பணம் அட்வான்ஸ் போய் சேர்ந்துருது அவங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகே ஹீரோயின்லாம் கமிட் பண்ணியாச்சு, இப்போ லொக்கேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேமராமேன் அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கிளம்புறாங்க, ஒரு காரில் கிளம்புறாங்க. அப்போ நிறைய இடங்கள் பார்க்குறாங்க, மதுரை சைட் போய் பார்க்குறாங்க, அப்புறம் வந்து கேரளா சைட் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து சரியான லொக்கேஷன் கிடைக்கல. அதாவது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் இருந்தால் இந்த படத்துக்கு நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆஸ் அ டேரக்டர். அதனால் வந்து நிறைய இடங்கள் தேடும்போது யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து சார் வந்து மைசூர் பக்கம் மாண்டியை தாண்டி ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரேர் லொக்கேஷன் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ஸ்பாட் அந்த லொக்கேஷனுக்கு அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு அருமையான சூப்பர் லொக்கேஷன் ஒன்று வந்து கிடைக்குது. பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவுக்கு. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிற சூழ்நிலை வந்து ஜூலை மாதத்தில் ஆரம்பத்தில். இப்போ அங்கே உள்ளவங்க அந்த லொக்கேஷன் பார்க்கும்போது லோக்கல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்கிறாங்க சார் இந்த இந்த ஒரு மரத்தோட ஒரு இது மாதிரி இருக்கும் அந்த இடம், அதாவது வந்து ஒரு திண்டில் ஒரு மரமும் வளர்ந்துருக்கும், அதில் தான் சிவகுமார் சார் வந்து அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணார், உட்காந்துருப்பார் செகண்ட் ஹாஃபில். அந்த இடத்துக்கு அந்த லொக்கேஷன் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, சார் இது வந்து ஒரு 15th ஜூலைக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து மழை ஹெவியாக இருக்கும் மைசூரில், அது வந்து மழை ஒன்ஸ் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது வந்து இது ஆறு, இது வந்து பயங்கரமாக ஆறு வந்து வெள்ளம் வர அளவுக்கு, அதாவது பெரிய அந்த மரமெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கூட தண்ணி வந்துடும் சார், நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துக்கங்க, எப்போ வரீங்க அப்படிங்கிறது பார்த்துக்க, ஜூலை 15க்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னும் போது ஜூலை 1 ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம், 15 days எனக்கு இந்த லொக்கேஷன் போதும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு அங்கேயே ஹோட்டல்ஸு ஆல்லாம் ஸ்டே பண்ணணும்ல, போன இடத்துலையே ஹோட்டல்ஸு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வராங்க. வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் போடுறாங்க, மற்ற யூனிட்லாம் எப்படி கிளம்புறது எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சிடுறாங்க. சிவகுமார் சார்கிட்ட சொல்கிறாங்க ஜூலை 1 நம்ம ஷூட்டிங் போயிடலாம் சார் அப்படின்னோட சிவகுமார் சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போயிடலாம், இந்த மாதிரி வெள்ளம் வந்துருமா, நம்ம வந்து 15 daysக்குள்ள அந்த படத்தை முடிக்கணும், அது ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்குது அப்படின்னோடனே இல்லை நம்ம அதுக்குள்ளே பிளான் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் ரெடி ஆயிடுச்சு. யூனிட் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடுச்சு மைசூருக்கு. ஏன்னா மைசூர் வந்து கொஞ்சம் லாங் லொக்கேஷன், மைசூரில் மைசூரையும் தாண்டி ஒரு வில்லேஜுக்கு போகணும், அதனால் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது நாளைக்கு ஜூலை 1 ஷூட்டிங் அங்கே, ஜூன் 30 இங்கே வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லாருக்குமே. இப்போ சரிதாவுடைய ஆஃபீஸ்லேருந்து ஜூன் 30 காலையில் 10 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போல்லாம் லேண்ட்லைனில் தான், லேண்ட்லைனில் ஃபோன் எடுத்து பேசினா சரிதாவோட மேனேஜர் பேசுகிறார், சார் இந்த மாதிரி வந்து மேடம் வந்து ஒரு 1 வீக் பர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு என்ன சார் 1 வீக் பர்மிஷன் கேட்குறாங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க டேட்ஸு ஜூலை 1 அதுவும் இல்லாமல் அங்கே சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, எல்லாமே பிளான் பண்ணியாச்சு, டிக்கெட் போட்டாச்சு, யூனிட் கிளம்பிடுச்சு, ரூம் புக் பண்ணியிருக்கு, எல்லா எக்ஸிக்யூஷனும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி கடைசி நேரத்தில் சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அவங்க ஏதோ பாலச்சந்தர் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காங்க சார், அந்த படம் இன்னும் முடியல, அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல, இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு இது காரணமாக எனக்கு தெரியல, என்னுடைய டேட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நான் பணம் கொடுத்துருக்கேன் அட்வான்ஸு, நீங்கள் கரெக்டாக வந்து ஹானர் பண்ணணும், இதான் முறை, இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், என்னன்னு கேட்டு எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ள தகவல் சொல்லுங்கன்னு. ஆரம்பத்திலே அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் எடுக்க போகிறீங்க. ஆமாம், முதல்ல ஆரம்பத்தில் அந்த அந்த போர்ஷன் வந்து 15 daysக்குள்ளே முடிக்கணும், அங்கே ஹீரோயின் மேட்டர் தான் நிறைய இருக்குது, புரியுதா உங்களுக்கு. அதனால் அப்பா சரிதா மேனேஜர் இந்த மாதிரி சொல்கிறாரு,
நீங்கள் வந்து எனக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ½ அன் ஹவரில் ஃபோன் பண்ணி, இல்லை சார் அவங்க முடியாது, வர முடியாது, ரொம்ப கஷ்டம், வேற ஒரு படத்தில் பாலச்சந்தர் சார் படத்தில் வந்து ஃபைனல் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதனால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா, அப்பா வந்து சரிதா கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னா, சரிதா ஒரு 15 மினிட்ஸில் லைனுக்கு வராங்க. என்னம்மா பணம் வாங்கியிருக்கீங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க, இப்போ கடைசி நேரம், அதாவது இன்னைக்கு நைட்டு நீ உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டிருக்கு, இப்போ போய் நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னால் ஒரு ப்ரொடியூசரோட டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எப்படி நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க, சினிமா வந்து உங்களுக்கு தெரியும்ல, சினிமா ஃபார்முலாக்கே இல்லாமல் மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர முடியாது, ஒரு வாரம் கழிச்சு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கோவம் வருது. இப்படி பேசுறது கொஞ்சம் கூட முறை கிடையாதுமா, நீங்கள் வந்து கரெக்டாக ஹானர் பண்ணுங்கள் டேட்ஸ் அப்படின்னா, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, அப்போ ஒன்று செய்யுங்கம்மா, நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் வந்து கழுத்தறுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல, நீங்கள் வந்து என்னுடைய பணம் 25,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க, இந்த படத்தில் நீங்கள் நடிக்கலேன்னு ஆகிப்போச்சு, பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, சார் 1 வீக் கழிச்சு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசாதீங்கம்மா, 1 வீக் கழிச்சு ஜாயின் பண்ணுற வேலையெல்லாம் இங்கே நடக்காது, ஹோல் யூனிட் அங்கே போயிடுச்சு, நாளைக்கு நான் ஷூட்டிங் பண்ணணும், ஃப்ரேமில் ஹீரோ ஹீரோயின் இருக்கணும், இப்போ 1 வீக் கழிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னா 1 வீக் கழிச்சு எப்படி இந்த ப்ரோக்ராமே போஸ்ட்போன் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக அது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க, இந்த படத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, நான் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னம்மா பேச்சு அப்படின்னா, நான் தான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு வந்து நடித்து கொடுப்பீங்க, அது வரைக்கும் எல்லாரும் தயாராக இருப்பாங்களா, ஹோல் யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா மைசூரில் போய், என்ன பேச்சு இது, நீங்கள் வாங்கின அட்வான்ஸை ஒழுங்காக திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா சரியாக வராது. இத்தனைக்கும் அவங்க அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இல்லையா? இல்லை அவங்க நடிக்கிறாங்க, வளர்ந்து கொஞ்சம் ஒரு படம் 2 படம் ஓடிடுச்சுனாலே நடிகைங்கள்லாம் வேறு மாதிரி மாறிடுவாங்க சார். அதாவது வந்து 10 இடத்துல அட்வான்ஸை வாங்கி போடுறது, ஏதாவது ஒரு இடத்துல நடிக்க முடியலன்னா சரி ஓகேன்னு அட்வான்ஸை கொடுக்க முடியாதுன்னு ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறது, அதுக்கு மேலே அவங்க இறுக்கம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, சரின்னு திருப்பி கொடுத்துறது, இதெல்லாம் ரெகுலராக சினிமாவில் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கலைன்னா நான் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்க வேண்டி வருமா அப்படின்னு சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். உடனே வந்து அப்பா என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அப்பாவுக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கள் அப்போ பழக்கம். இப்போ வண்ணத்திரைன்னு ஒரு பத்திரிகையோட ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு ஒரு மேட்ரு பேசணும் வாங்க அப்படின்னோன்னு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவர் ஆஃபீஸ்க்கு வராரு. அவர் சரிதா மேட்ரு அப்பா சொல்கிறார், இந்த மாதிரி வந்து படத்தில் நடிக்க கமிட் பண்ண தண்டிக்கப்பட்ட நேயங்களில் அதில் வந்து கொடுத்தாங்க தேதி, ஆனர் பண்ணாமல் இப்போ வந்து கடைசி நேரத்தில் இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க, அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டால் அட்வான்ஸை திருப்பி கொடுக்க முடியாது, அது என்னுடைய பாலிசின்னு சொல்கிறாங்க, அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்காமல் விட மாட்டேன், இது என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அப்பா வந்து சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சிவகுமார் சார் ஃபோன் பண்ணி, வாத்தியாரே இந்த மாதிரி அந்த கடைசி நேரத்தில் அந்த பொண்ணு சொதப்பிருச்சு, இப்போ நாளைக்கு ஷூட்டிங்கு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, யாரையோ ஒரு ஹீரோயினையும் போட முடியாது இந்த படத்துக்கு. நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த படத்துக்கு வந்து ஒரு அதாவது வந்து ஒரு பண்பட்ட நடிகை தான் இந்த படத்தினுடைய கேரக்டரை ஷோல்டர் பண்ண முடியும். அந்த படம் நீங்கள் போய் இப்போ கூட யூடியூப்லாம் அவைலபிளாக இருக்குது, பார்த்தா தெரியும். தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் படத்தை 1983 வந்த படம் அது. அப்போ வேறு வழி இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணும்போது சிவகுமார் சார் சொல்கிறாரு, அதே இருங்க நான் ஃபோனை கட் பண்ணுங்க, லட்சுமி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. லட்சுமி நல்ல நடிகை தான், ஓகே அப்படின்னு சொன்னோன்னே சிவகுமார் சார் ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் லட்சுமிகிட்ட பேசுகிறாரு. லட்சுமிகிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிமா, நீங்கள் நாளைக்கு வர முடியுமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா போது லட்சுமி சொல்கிறாங்க, நான் வரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சிவகுமார் சார் ஃபோன் பண்ணி லட்சுமியை போய் உடனே பார்த்து அட்வான்ஸ் கொடுங்க, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா லட்சுமி போய் பார்க்குறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த நடிகை பொறுத்த வரைக்கும் கதை முதல்ல தெரியவும் செய்யணும், கதையும் சொல்லுவாங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே கதை சொல்லிவிட்டு இதாம்மா கேரக்டர்னு அவங்களும் சரிதா மாதிரி இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 25,000 கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. சரிதாக்கு போட்ட டிக்கெட்டே லட்சுமி கொடுத்துட்றாங்க, இன்றைக்கி ட்ரெயினில் நீங்கள் வரணும்னு. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும் டிக்கெட்லாம். இப்போ மாதிரி இந்த பேசஞ்சர் ட்ராவல் பண்ணணும், ஆதார் கார்டை காமிக்கணும், அந்த சிஸ்டம்லாம் அப்போ கிடையாது. இப்போ லட்சுமி அந்த டிக்கெட்லேயே ட்ராவல் பண்ணி மைசூருக்கு வந்துடுறாங்க. அவங்க அந்த வில்லேஜுக்கு வந்து அந்த ஷூட்டிங் வந்து கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, கரெக்டாக அந்த லொக்கேஷன் மேனேஜர் சொன்ன மாதிரி 15 டேஸ், அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 14ஆம் தேதியில் ஷூட்டிங்கை முடிச்சிடுறாங்க. முடிச்சு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து வெள்ளம் வந்துருச்சு.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரிதா சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு போயிருந்தா ஒரு வாரம் கழிச்சு போயிருந்தா எடுக்க முடியாது. என்ன எடுக்க முடியாதுன்னா, சுத்தமா வெள்ளம் வந்துருச்சுன்னா, அது அடுத்த வருஷம் வரைக்கும் ரவுண்ட் த கிளாக் 1 வருஷம் தாண்டி தான் அந்த வெள்ளம் மறுபடியும் வடிஞ்சு நார்மலா மறுபடியும் ஷூட்டிங் எடுக்கிற மாரி அந்த சூழ்நிலை உருவாகும். புரியுதா உங்களுக்கு? ப்ரொடியூசரா வந்து இத பண்ண முடியாது. டைரக்டராவும் பண்ண முடியாது, ப்ரொடியூசராவும் பண்ண முடியாது. 2வது வந்து சிவகுமார் சார் மட்டும் இல்ல, லட்சுமி மேடம் மட்டும் இல்ல, வேற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதுக்குள்ள நடிக்கிறாங்க. சிவச்சந்திரன் இருக்காரு. அந்த காலத்துல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து அதுல வந்து கோஆப்பரேட் பண்ணணும்ல. இது பெரிய சிவச்சந்திரனா சிக்கலா லட்சுமி போயிருக்கும். லட்சுமி மேமோட ஹஸ்பண்ட் இல்லையா? பின்னாடி அந்த படத்துல தான் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு சின்ன ஓகே. உறவு உண்டாகி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது சரிதா தண்டிக்கப்பட்ட நடிக்காம நியாயங்கள். போனனால அவங்களுக்குள்ள லவ் ஆகி காதல் ஆமா, ஆயிடுச்சு. ஆமா. தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் வந்து அவங்களுடைய காதலுக்கு ஒரு பாலமா இருந்த படம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு நீங்க திடீர்னு ஞாபகப்படுத்துனீங்க அந்த பாயிண்ட்ட. அதுக்கப்புறம் ஷூட்டிங் இருக்கும்போது சரிதா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 14 நாளுக்குள்ள சரிதா வந்து அதே வண்ணத்திரைக்கு அந்த காலத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க அதாவது வந்து கான்ட்ரோவர்ஷியலா ஒரு பேட்டி குடுத்தாங்கன்னா, திருப்பி அவங்க கிட்ட போய் பதில் கேட்பாங்க. ஓகே. அப்ப என்னம்மா இப்படி உங்கள பத்தி சொல்லியிருக்கிறாரு இந்த டைரக்டர் பாஸ்கரு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல, இல்ல அவர் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொய்யி. நான் நடிக்க வரேன்னு சொன்னேன். ஆனா வந்து அவர் வந்து அவர் குடுத்த செக் ரூ. 25,000 இருக்கு பார்த்தீங்களா, அது பவுன்ஸ் ஆயிருச்சு. ம். அட்வான்ஸே குடுக்காம, பணமே குடுக்காம நீங்க நடிச்சு குடுங்கன்னு சொன்னா எப்படி நம்ம நடிச்சு குடுக்க முடியும்? அதனால நான் முடியாதுன்னு சொல்ட்டேன். ஸ்ட்ரிக்ட்டா வர முடியாதுன்னு அப்பா சொல்ட்டேன். போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பேட்டி அப்பா பொய் கொடுத்தாரு. சொல்ட்டாரு, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த பேட்டியில வண்ணத்திரையில அது அந்த வாரம் வந்துருது. வந்தோனே மைசூர்ல இருக்காங்க பார்த்தீங்களா அப்பா, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி, அப்பா கிட்ட ஃபோன்லயே கேட்குறாங்க ரிப்போர்ட்டர். சார் இந்த மாரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. என்ன செய்யலாம்? அப்படின்னும்போது, அப்பா சொல்றாரு, "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்னுடைய லோக்கல் மேனேஜர அனுப்பிச்சு, அதாவது மெட்ராஸ்ல இருக்கிற மேனேஜர அனுப்பிச்சு, நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி தரேன். அதுல வந்து 4,15 லட்சமோ என்னமோ அந்த பணம் பாஸ் ஆனபோது அக்கவுண்ட்ல இருக்கு. ஆஸ்கார் மூவிஸ் அக்கவுண்ட்ல. அது 1. 2வது வந்து சரிதாவோட அக்கவுண்ட் 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரூ. 25,000 பாஸ் ஆயி அவங்க அக்கவுண்ட்க்கு போயிருக்கிற ப்ரூஃபும் அதுல இருக்கு. அத நீங்க வந்து மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணியோ, மார்க் பண்ணியோ நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டே நீங்க வந்து உங்க இதில பப்ளிஷ் பண்ணுங்க. பொய் சொல்றாங்க சரிதா அப்படின்னு நான் சொன்னதா போடுங்க அப்படின்னு சொன்னோனே, அடுத்த வாரம் இது வருது. அது ஒரு அந்த நேரத்தில ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. நெறைய பேருக்கு இது வந்து 82, 83 காலகட்டத்தில நடந்ததுனால நெறைய பேருக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. அந்த நேரத்தில இது பெரிய இஷ்யூவா நடந்துச்சு. மாறி மாறி சண்டை வந்துட்டு போட்ட இருந்துச்சு. மாரி. சண்டை போட்ட மாரி வந்துட்டு இருந்துச்சு. அப்பா சொன்ன மாரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட வண்ணத்திரையில போடுறாங்க. போட்டுட்டு சரிதாட்ட போய் மறுபடியும் கேட்குறாங்க. என்னம்மா அவர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே குடுத்துருக்காரு. பணத்த உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கு. சாட்சியெல்லாம் குடுத்துருக்கிறாரு அப்படின்னோனே, அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன பண்றாங்க, சரி நமக்கு ஷேம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு வந்து ரூ. 25,000 அவங்க மேனேஜர் முதல்ல பேசினார்ல, அவர் மூலமா திருப்பி நம்ம லோக்கல் மேனேஜர்ட்ட கூப்பிட்டு குடுத்துடுறாங்க. ம். உடனே அவர் ஃபோன் பண்ணி, "சார் பணத்த குடுத்துட்டாங்கன்னோனே." சரி அப்புறம் மறுபடியும் வண்ணத்தில கேட்டாங்க. "பணத்த குடுத்துட்டாங்களாமே சார், இப்ப ஏதாவது மறுபடியும் போடலாமான்னா?" அப்பா சொல்றாரு, "இல்ல வேண்டாம் விட்டுருங்க." அதாவது வந்து அவங்க டேட்ஸ ஹானர் பண்ணல. நம்ம குடுத்த பணம் வந்து வரல எங்க அக்கவுண்ட்டுக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கு மேல அவங்கள தொடர்ந்து வந்து கட்டம் கட்டி அடிக்க வேண்டாம் நீங்களே விட்டுறலாம். முடிச்சாலும் அவங்க முடிக்க மாட்டாங்க. ஆமா. அவங்க முடிக்க மாட்டாங்க. கட்டம் கட்டி அடிக்க வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த மேட்டர் அப்படியே க்ளோஸ் ஆயிருச்சு. இதுதான் வந்து சரிதா மேடம் வந்து தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் படத்துல நடிக்காம போனதுக்கு காரணம். அன்னத்திரையில அந்த பேட்டி குடுக்கலன்னா, அமௌண்ட் திரும்ப வந்திருக்காது இல்லையா? இல்ல அன்னத்திரல பேட்டி குடுக்கலைனாலும், எங்க ஃபாதர பொறுத்தவரைக்கும்னா, வந்ததுக்கப்புறம் கோர்ட்ல கேஸே போட்டிருப்பாரு. ஓகே. ஏன்னா எழுதி குடுத்துருக்காங்க. அக்ரீமெண்ட் இருக்கு. பணம் நம்ம குடுத்துருக்கோம். ஒன்ஸ் நம்ம பணம் குடுத்ததுக்கு ப்ரூஃப் இருந்தாலே போதும். அவங்க அட்வான்ஸ் இல்ல வாங்கியிருக்காங்க. அவங்களோட தாட் வந்து பணத்த ஏமாத்தணும் அப்படின்னு இருந்துச்சா? இந்த படத்த வந்து இல்ல மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சா? படத்த மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்திருப்பாங்க சார். நமக்கு இங்கே லோக்கல்ல ஷூட்டிங் நடந்துச்சா? என்ன? எந்த படம்? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல சார். நமக்கு ஹானர் பண்ணணும். நமக்கு டேட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த தேதியில நமக்கு வந்து நடிக்கணும். அதுக்கு நம்ம வந்து முன்தொகை பணம் குடுத்துருக்கோம். அத வாங்கி வச்சுட்டு இல்லைன்னு சொல்றது தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. பொதுவா நடிகைகளுக்கெல்லாம் என்ன நோக்கம் அப்டின்னா, அந்த அந்த காலகட்டத்துலலாம் என்ன நடக்கும்னா, ஒரு இந்த மாரி நடிகைகள்லாம் வந்து ஒரு ஒரு 20 படம், 25 படம்லாம் நடிப்பாங்க. ஏன் ரஜினிகாந்தே 27 படம்லாம் நடிச்சிருக்காரு. சத்யராஜ் நடிச்சிருக்காரு, விஜயகாந்த் நடிச்சிருக்காரு, கார்த்திக் நடிச்சிருக்காரு, பிரபு நடிச்சிருக்காரு, கமலஹாசன் நடிச்சிருக்காரு. அந்த காலகட்டம் அப்படி இருந்துச்சு. வாரத்துக்கு 15 படம், 18 படம், 10 படம், 7 படம், 8 படம் இப்படி ரிலீஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து 100 நாள் ஓடுற படமும் இருக்கும், வெள்ளி விழா படமும் இருக்கும், வெள்ளி விழாவை தாண்டி 300 நாள் ஓடுற படமும் இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு சினிமா. அப்ப நெறைய படங்கள்ல கமிட் ஆகும்போது நடிப்பாங்க. ஒரு இதில அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன நெனச்சிருப்பாங்க, ஒண்ணு நம்ம சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க.
நம்ம போய் நடிச்சிடலாம், இது ஒரு ஒரு படமாகவும் இருக்கும், பணமும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. 1,00,000 அன்றைக்கி பெரிய தொகை, பணமும் கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க. இல்லையா, சரி முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்போம், அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு அந்த 25,000 வச்சு பார்ப்போம், ரொம்ப நம்மளை வந்து நெருக்கடி கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம், இதில் என்ன இருக்குது திருப்பி கொடுத்துருவோம். அவங்க வந்து இதெல்லாம் வந்து வண்ணத்திரையில் வந்ததெல்லாம் அவங்களாம் அசிங்கமாலாம் நினைக்க மாட்டாங்க, அவங்க கேஷுவலாக சரி கொடுத்துருவோன்னு கொடுத்து விட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. ரொம்ப அந்த நன்றி. படத்தில் வந்து சரிதா தூக்கிட்டு லட்சுமி நடித்ததுக்கு இதுதான் காரணம். அன்னைக்கு லட்சுமி வந்து இன்னொரு விஷயம் இங்கே சொல்லணும், லட்சுமி வந்து இம்மீடியட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் தேவைன்னு அப்பா புக் பண்ணிட்டாரு. ஆனால் புக் பண்ணிவிட்டு லட்சுமியை போட்டிருக்கேன்னு சொல்லும்போது நிறையா சினிமா சார்ந்த நண்பர்கள்லாம் சொன்னாங்க, என்ன பாஸ்கர் சார் நீங்கள் போய் லட்சுமியை போய் போட்டிங்க, அவங்க பயங்கரமான அரகண்டான லேடி, ரொம்ப ஒரு மாதிரி அதாவது டாமினேட்டடாக பிஹேவ் பண்ணுவாங்க, டாமினேட்டட் கேரக்டர் அவங்கள போய் போட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிரின்சிபலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, நீங்களும் ரொம்ப டஃப்பான ஆள், 2 பேருக்கும் எப்படி மேட்ச் ஆகும், நீங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் பயமாத்தினாங்க. அப்பா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டார். ஏன் அப்படின்னா, நமக்கு நாளைக்கு ஒரு ஹீரோயின் வேறு அங்கே தேவை, அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக இருக்க போகிறோம், நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது லட்சுமி மேடம் வந்து நடித்து கொடுத்தாங்க. அந்த ஷூட்டிங் பேக்கப் பண்ணோன்னே லட்சுமி மேடம் சொன்னாங்க, பாஸ்கர் சார் நீங்கள் வந்து லட்சுமி நான் அட்வான்ஸ் வாங்கி உங்ககிட்ட கமிட் ஆனோன்னே எனக்கு சுற்றி இருக்கிற சில நடிகைலாம் சொன்னாங்க, அவர்கிட்ட போய் மாட்டாத, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஏதோ ஒரு நாள் நீ தேதி கரெக்டாக போகலைன்னா கூட கோர்ட்டு கேஸ்ன்னு இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன வந்து தேவையோ படத்துக்கு கரெக்டாக எடுத்து கரெக்டாக முடித்து சொன்ன தேதியில் பேக்கப் பண்ணி யூனிட்டை கிளம்பிட்டீங்க. நான் இப்படி சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீங்கள், ரொம்ப உங்களை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா அப்பாக்கிட்ட இப்படி சொன்னாங்களோ அது மாதிரி லட்சுமி மேடம்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா ஒரு பதில் சொன்னார். அது என்ன அப்படின்னா, அதாவது லட்சுமி, உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் நடிகை, எனக்கு கொடுக்குற டேட்ஸில் வந்து படத்தில் நடித்து கொடுக்க போகிறீங்க, நான் டைரக்டர் ப்ரொடியூசர், நான் வந்து உங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் கொடுத்து நடிக்க வைக்கிறேன், நீங்கள் கரெக்டாக ஹானர் பண்ணி ஷூட்டிங்கை முடிச்சு கொடுக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது, எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது தான், எங்கேயாவது ஏதாவது சிக்கலாக ஒருத்தவங்க வந்து நிற்கும்போது தான் நம்ம அடுத்து பதில் கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு இருக்குது. அப்படி தான் பிரச்சனைகள் வருதே தவிர கரெக்டாக 2 பேருமே இருந்துட்டால் பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னார் அப்பா லட்சுமிகிட்ட. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.